ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலாக். நீங்கள் ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆல் யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லா பீப்புள் ரோட்டத்தில் காய்கறி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்காங்களா, இங்கே வந்து அந்த நகராட்சியே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பேடிஎம் எதுவுமே அலௌட் இல்லை, யூபிஐ பேமெண்ட் சுத்தரவு அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வார லாபமே அப்படியே பல்காக டேக்ஸை கட்டுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து விற்றுருக்காரு. அதுக்கு வந்து 30 லட்ச ரூபா டேக்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து வாங்குற லாபத்துக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி அவங்க ட்ராக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்லாம் ட்ராக் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து யார் அதிகமாக கட்டுறாங்க? கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து டேக்ஸ் வந்து கட்டுறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்ல விஷயம் தான். ஆனால் மக்கள் நினைக்கிறாங்க, நம்ம இவ்வளோ சம்பாதிச்சுட்டு எதுக்கு இது டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுனால தானே நீங்கள் எல்லாமே ட்ராக் பண்ணுறீங்க. நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ பேமெண்ட் இல்லை, எந்த ஒரு காய்கறி எது வாங்கணும்னாலும் நீங்கள் வந்து கேஷ் மட்டும் தான் அலௌடு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. எல்லா ஷாப்லேயுமே வச்சுருக்காங்களாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டிஜிட்டல் இந்தியாவிலேருந்து மறுபடியும் கொஞ்சம் அப்படியே கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்ம கேஷ் வச்சு செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து செலவு பண்ணுறது வந்து கண்டிப்பாக குறையும். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் மெட்டரோட யூபிஐ பேன் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து கேஷ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு கல்யாணம் தெரியல, நம்ம சென்னையில் வந்து லாஸ்ட் இயர் ஃப்ளட் வரும்போது எல்லாத்தையுமே அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சு. 5000 10,000 இதாக இருந்துச்சு. கேஷ் யார்ட்டுமே இல்லை. அந்த டேத்தில் வந்து கரண்ட் எதுவுமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேஷ் எங்கேயா கிடைக்கும் அப்படின்னு மாதிரி போயிடும். ஏன்னா எல்லாமே ஏடிஎம்ல கேஷ் எடுக்க முடியாது, இன்டர்நெட் எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. அந்த டயத்தில் வந்து நம்ம கேஷ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு போனால் இப்போ ரீசெண்டாக ரேபிடோ, ஓலோ எல்லாமே வந்து அவங்க பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் போகிறீங்க ஒரு 50 ரூபாய்க்கு போய் சேஞ்ச் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்ச் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சேஞ்சே கிடைக்கல. எதுவாக இருந்தாலும் தம்பி சேஞ்ச் இல்லைப்பா, நீயே ஜிபே பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டன் காசு வந்து அதிகமாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் போகிற காலத்தில் நீங்கள் வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து அவங்க 20 ருபீஸ் 10,000னா 500 ஒரு 100 ருபீஸ் அப்படின்னு ஏற்றுனாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹிட்டன் சார்ஜஸ் அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ போல் நம்ம கேஷ் யூஸ் பண்ணி பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.